ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாட்கப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம யூரோப்பா மால் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்குது. அதை பார்க்கலான்னு தான் இன்றைக்கி வந்தோம் அந்த பார்க்குக்கு. ஸோ அப்படியே நானும் வந்துட்டு உங்களுக்கும் காமிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா யூரோப்பா சிட்டி மால் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். யூரோப்பா சிட்டி மால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். நானும் தாஸும் வந்தோம். இங்கே தான் வந்து தாஸ்க்கு வேக்சின் போட்டோம். தாஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இங்கே தான் வேக்சின் போட்டாங்க. கோவிடுக்கு ஸ்புட்னிக் வி தான் போட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அது பக்கத்தில் இருக்க பார்க்கு தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு சும்மா அப்படியே இங்கேருந்தே தெரியுதா ஜெயிண்ட் வீல் சுற்றுறது கலர் கலராக. வாங்க உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கும் ஆசையாக இருக்குது பார்க்க. பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னால், நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஓல்கரோட ட்வின் சிஸ்டர் வந்து நம்ம ஊர் சென்னைன்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க பாருங்களேன், ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயேங்க என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், வாய்மையே வெல்லும்னு வச்சுருக்காங்க. சென்னை தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும். சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு இதை சம்மரில் 2 சைடுமே வச்சுருக்காங்க பாருங்கள். ட்வின் சிஸ்டர் சிட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஊரோட கலாச்சாரமும் அந்த ஊரோட கலாச்சாரமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரில. அப்படியும் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் வந்து ஓல்கரோட ட்வின் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா சென்னை, அப்புறம் இன்னொரு 5-6 ஊர் இருக்குங்க. அதில் தான் மொதல் ஊராக சென்னையை வச்சுருக்காங்க. ஸோ வாங்க வேறு ஏதாவது ஊர் இருக்கான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேடியம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது ரைட் சைடில். ஸோ அங்கே தான் ஈவினிங் டயத்தில் வந்து அப்படியே ஜாலியாக வாக்கிங்லாம் வருவாங்க ஃபேமிலி கப்புள்ஸாக. ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டியோட பேர் போட்டிருக்கு பாருங்க, ரூசே. மேபி அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் அது பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ். இங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரெண்ட்டு. 20,000 25,000 அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்குது, அதுக்கு தான் நிறைய.
ரஷ்யனில் வந்து ஆஸ்திரினா காரம்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே வந்து ஆஸ்திராவா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இதில் பிரேக் கூட கிடையாதுங்க, வந்து விட்டாங்கன்னா அவ்வளோதான், செம்ம வலிக்கும். இந்த பார்க் ஃபுல்லாகவே இப்போ தான் டிசைன் பண்ணாங்க, எல்லாமே அந்த ஒரு ஃபீஃபா ஸ்டேடியம் அதுக்காக மட்டும்தான். அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 48,000 பேர் உட்காரலாம் அதுக்குள்ளே. ஆனால் வந்து அப்புறமா ஆஃப்டர் த ஃபீஃபா வந்து குறைச்சிட்டாங்க சீட்டிங் கெப்பாசிட்டியை, 45,000 பேர் தான் உட்காரலான்னு போட்டாங்க. இது வந்து கெமியா மீனும் ஆங்கரும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செம்மங்க. ஆக்சுவலி நிறையா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம், அப்புறம் ஏர்போர்ட்டு, அங்கெல்லாம் போனாலே அந்த ட்வின் சிஸ்டர் சிட்டிஸ் அப்படின்னு பேர் போட்டே இருக்கும். இப்போ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஊர் வருதோ அது எல்லாமே இருக்கும். ஜெயண்ட் வீல் தான் அது. 5 நிமிஷங்க, ஒரே ரவுண்டு தான், ஃபுல் ஏசி தான் அது. ஆனால் வின்டர் டைம்லேயும் அது யூஸ் பண்ணுவாங்க, சம்மர்லேயும் அது யூஸிங்கில் தான் இருக்கும். நீங்கள் கேட்பீங்க ஏன்னா வின்டரில் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. வின்டரில் ஹீட்டர் போட்டுருவாங்க, சம்மரில் ஏசி போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுல. ஒரே ரவுண்டு தான், 5 நிமிஷம் சுற்றுமா, 250 ரூபா டிக்கெட்டு. இது என்னன்னே தெரியல. ஏரவன் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. ஏரவன் ரஷ்யனில் இருக்கிறதுனால படிக்க தெரிஞ்சிச்சு, மிச்சப்படி நமக்கு படிக்க தெரில. ஸோ நம்ம பார்க்கு சென்டர் வந்தாச்சு. எப்படி சென்டர் வந்தாச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஜெயிண்ட் வீல் வந்து சென்டராக தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் சென்டர் வந்தாச்சுன்னு. இங்கே பாருங்கள், இந்த பாப்பா ஜாலியாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வருது. நமக்குலாம் பயங்க, கீழே விழுந்தால் கால் உடஞ்சிரும்ன்ட்டு. செம்மல கலரை போட்டு அப்படியே நம்ம ஊரில் திருவிழாலாம் சுற்றுவாங்களே அந்த மாதிரி இருக்குல்ல, சுற்றுது பாருங்கள், பொறுமையாக சுற்றுது. அதுக்கு தான் 5 நிமிஷம் போல். வேற லெவல். வாங்க, நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சென்னைன்னு பார்த்தோன்னே எனக்கு இந்த இடத்த நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க. யாருக்கு தான் வராது? அவங்கவுங்க ஊரை பற்றி வெளியூரில் பேசினா ஒரு சந்தோஷம் வரும்ல, நம்மளை அறியாமே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்தியானா சொல்லவே தேவையில்லை. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக பிடிக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் எல்லாருக்குமே இந்தியானா ரொம்ப பிடிக்கும், ரஷ்யாவில் இருக்கவங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைட் சைடில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, சம்மருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் தாங்க, ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க அம்மா அந்த பொண்ணை ஸ்கேட் பண்ண விட்டு வீடியோ எடுத்துகிட்டே வராங்க ரொம்ப நேரமாக. நம்மளோடய அவங்களும் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சர்க்கஸில் இருக்க மாதிரி ஜோக்கர் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பிளாக் ஸ்டார் பர்கர் மூடி வச்சுருக்காங்க. நம்ம யூனி பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலி இந்த கடை. பிளாக் ஸ்டார் பர்கர் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, பட் நான் போனதில்லை. இங்கேயுமே ரோட்டரி கிளப்பு தாங்க எல்லாமே, அதோட உள்ள தான் இருக்கான். ஸோ அதான் போட்டிருக்காங்க ரோட்டரி கிளப் ஓல்கக்ரேட்னு சொல்லிட்டு. செம்மல்ல, நம்ம ஊரில் தான் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன், இப்போ இந்த ஊர்லேயும் இருக்குது போல். இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப். இந்த ஐஸ்கிரீம் எப்படின்னா, நம்மளோட அந்த பிளேட்டர் இருக்குல்ல மேலே நீ பார்த்தோம் மோஸ்ட். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் மேலே ஐஸ்கிரீம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அப்புறம் அதை க்யூப் ரோல் பண்ணி தருவாங்க. அப்படியே சூப்பராக இருக்கும். நமக்கு வேணுன்னா ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா அந்த என்னது ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் வருது சூப்பராக. இந்த பாப்பா பாருங்கள், ஐஸ்கிரீம் வாங்கித்தான்னு கற்றுது. நம்ம ஊரில் கேட்போம்ல அந்த மாதிரி தான். சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஊரில் அடிப்பாங்க, வேணாவா வீட்டுக்கு வா அப்படின்னு அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. இல்லைனா இது நல்லா இருக்காது, இது கெட்ட பொருள்னு சொல்லி ஏமாற்றி விட்ருவாங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் யோசித்து பார்த்தாலே தெரியும் எப்படிலாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த பலூன் பார்த்தீங்களா, ஆக்சிஜன் பலூன், காற்று பலூன் தமிழில் சொல்லணுன்னா. 20 ரூபா கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஓடி விளாண்டுருப்போம் தெரியுமா?
இதெல்லாம் விளையாண்டா டயர்ட் ஆகிடுவோங்கிறது அப்போ தெரியாது. ஏன்னா அப்போ அவ்வளோ ஓடி விளையாடுவோம்ல. இப்போலாம் காசு கொடுத்து போடான்னா கூட நம்மளாம் போக மாட்டோம். எல்லாம் பாருங்கள், பேரண்ட்ஸ்லாம் விட்டுட்டு பசங்களை விட்டுட்டு அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே வந்தால் ஒரு பாப்கார்ன் ஷாப், அப்புறம் இங்கே ஒரு சும்மா ஒரு சின்ன சின்ன காருங்க. இதெல்லாம் அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா நம்ம கொலம்பஸ் மாதிரி ஒரு சின்ன கப்பல் நிற்கிதுங்க. அப்படியே நம்ம ஊர் தீம் பார்க்லலாம் என்ன இருக்குமோ அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. பாப்கார்ன் பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. பாப்கார்ன் எவ்வளோ தெரியுமா இங்கே? சொன்ன ஷாக் ஆகிடாதீங்க. நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்? 10 ரூபா இல்லை 20 ரூபா தானே இருக்கும். ஆனால் இங்கே 120 ரூபாங்க நார்மல் பாப்கார்னு. ஸோ அதுக்கான கவுண்டர் தான் போல், அந்த குழந்தைங்க போய் விளாட்றாங்கள்ல அதுக்கோட கவுண்டர் தான் அது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சு அதுக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. நம்மளும் ஈவினிங் டயத்தில் ஜாலியாக போயிட்டு வரலாம். இங்கே ஒரு அழுகுறோம். இது வந்து இந்த ஊர் ஏரோஃப்ளாட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸு, அது மட்டும் வச்சுருக்காங்க, இன்னும் ரெடி பண்ணல போல். இங்கே பாருங்கள், இங்கே பையன் இப்போ தான் கற்றுக்குறான், ஹெல்மெட்லாம் போட்டிருக்கான். இதை ஆக்சுவலி இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா 2000 லிட்டரா 20,000 லிட்டர்னு நினைக்கிறேன், 20,000 லிட்டர் தண்ணி விட்டு அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன். அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா பாலை தூக்கி போடுறாரு, அவன் போய் எடுக்க மாட்டுறாங்க. அந்த பையன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கான். நம்ம வீட்டிலனா நம்ம அப்பா நம்மளை அடிச்சு விடுவார். இவன் என்னென்னா அவங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தது இவ்வளோ நேரம். இந்த ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபில் பண்ணால் தான் சுற்ற ஆரம்பிப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, ஒரு ஆள் இருந்தாலுமே சுற்றுவாங்க. ஸோ இங்கே அப்படியே குட்டி ஒரு ஈஃபில் டவர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல, சூப்பராக. அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளோட ஃபுட்பால் ஸ்டேடியம். சூப்பராக வச்சுருக்காங்கல்ல, குட்டி ஈஃபில் டவர் தான், ஆனாலும் நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்கா ரிவர் தாங்க. அந்தாண்ட லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ்கி பக்கத்து ஊர், அது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வரும். சூப்பரில். ஸோ இதோட முடிஞ்சிச்சுங்க, இந்த ஈஃபில் டவரோட முடிஞ்சிச்சு எல்லாமே. அப்புறம் வந்து ஒரு சும்மா ஒரு காம்பவுண்ட் மாதிரி, வந்து காம்பவுண்ட் இல்லை, அது ஓப்பன் பிளேஸ் தான், நடந்து போயிடலாம் இங்கேருந்து பேக் சைட் ஆஃப் அவர் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு. வாங்க நம்ம ஜெயிண்ட் வீல்கிட்ட போகலாம், டைம் ஆகிடுச்சு. இதுவும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து நம்ம பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க, பின்னாடியே அப்பாவும் சைக்கிளில் போயிட்டுருக்காரு. கிளம்பிடுச்சு வண்டி, கிளம்பிடுச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. ஏ வாங்க 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 நம்ம போகலாம் வாங்க. ஸோ ஃபைனலி வி ரீச்ட் அவர் ஜெயிண்ட் வீல். இன்றைக்கி நம்ம இதில் ட்ராவல் பண்ண போகிறோமா இல்லையாங்கிறது நான் பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் ஆகாது, அதனால தான். இல்லைன்னா அங்கே யாராவது போவாங்கள்ல, அவங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பொறுமையாக சுற்றுது பாருங்கள். நமக்கெல்லாம் ஸ்பீடாக சுற்றினா தான் ஜெயிண்ட் வீல் மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம ஹைட்டுங்க, ஒரு 5 ஃப்ளோர் ஹைட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 5ஆ? நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 10 இருக்குங்க, அவ்வளோ ஹைட்டு. எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் மட்டும் பாருங்கள். நான் ஃபுல் ஜூம் அவுட் பண்ணிட்டேன், வேற லெவலு.
நம்ம ஸ்டேடியம் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே கீழே அப்படியே கார்டனிங்கில் பூவெல்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ மை காட். ஸோ பார்த்தீங்களா நம்மளோட ஜெயின் டிவியில் இவ்வளோ பொறுமையாக சுற்றுதுங்க. அதில் பாருங்கள் ஒவ்வொரு பக்கெட்லேயும் ஓல்ககிராட்னு எழுதியிருக்காங்க. சூப்பராக செம்ம. இதில் ஹைலைட்டே அதில் இருக்க லைட்டு தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் சொன்ன அந்த ஷாப்ஸ் பக்கத்தில் இருக்குது. கன் ஷூட்டு, அப்புறம் வந்து காட்டன் கேண்டி, பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி கடைங்க தான் இங்கே இருக்கிறதெல்லாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு. ஸோ அந்த லேடி தான் கீப்பர் போல். ஸோ இவங்கெல்லாம் லைனில் நிற்கிறாங்க. டிக்கெட் கவுண்டர் வந்து இதுதான் டிக்கெட் கவுண்டர். பட் எப்படி அதை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில. ஸோ இங்கே இருக்கிற இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். 1 ஹவருக்கு 250 350 இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அவர் தான் டிக்கெட் கவுண்டர். அதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே பாருங்கள் இந்த பாப்பா காட்டன் கேண்டி சாப்பிட்டு வருது. ஸோ ரவுண்டு முடிச்சுட்டு அவங்களாம் கீழே இறங்கி வராங்க. அப்படியே நம்ம வந்து மேலே போகிறோம். வேறு லெவல். இந்த லேடி பாருங்கள் எவ்வளோ டேட்டூ போட்டிருக்காங்கன்னு கையில். எல்லோரும் அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. நான் 300 நினச்சி 250 நினச்சி 300 கொடுத்தேன். அவர் வந்து 100 ரூபீஸ் ரிட்டனே கொடுத்துட்டாரு. ஜாலி இல்லை, 200 தான் டிக்கெட்டு. ஸோ நீங்களும் ஓல்ககிராட் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ஜெயின் டிவியில். வேறு லெவலுங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ நம்மளும் உள்ளே போகிறோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த போர்டில் அப்படியே என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாங்கள் நம்புகிறோம் இது வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆஃப் த ஓல்ககிராட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போட்டிருக்காங்க. கலர்ஸ் ஆனால் ரவுண்டு ரிங் ஆக்சுவலி அதுதான் போட்டிருக்காங்க அவங்க. உள்ளே வந்தாச்சு. ஸோ பாருங்கள் இதான் நம்மளோட கேபின் இன்னைக்கு. ஜாலியாக போகலாம் ஜாலி. பாருங்கள் நான் சொன்ன மாதிரி உள்ள கண்டிஷனர்லாம் இருக்குது பாருங்கள். 4 பேர் போகலாம் போல். எப்படி தெரில, எப்படி அனுப்ப போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு பின்னாடியே இன்னும் ஒரு 20 பேர் வந்து நிற்கிறாங்க. गाइस ஜாலியாக உள்ளே போகிறோம். நான் மட்டும் போகிறேன் ஜாலியாக. நம்ம எத்தனை பேர் வரோமோ அத்தனை பேர் மட்டும் ஏற்றுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம கூட ஆள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம மட்டும் தனியாக கூட போய்க்கலாம் போல். செம ஜாலி. அது உள்ளே இருக்க பாருங்கள் ஏசி, அது சரியான ஏசிங்க. செம்ம கூலிங்காக இருக்குது. ஏர் கூலர் தான் ஆக்சுவலி, ஏசி கிடையாது. சூப்பராக காற்று வருது. செமங்க. வேற லெவல். நான் உங்களுக்கு சென்டரில் போனோடனே காட்டுறேன் ஃபுல்லாக. ஜாலி. நான் பேசுறது எக்கோ அடிக்குது எனக்கு. அதுதான் நம்மளோட பிரிட்ஜு, ஓல்ஸ்கி போகிற பிரிட்ஜு ஆக்சுவலி. சூப்பர் ஜாலி. என்ன நம்ம ஊர் மாதிரி கை தான் காட்ட முடியாது.
ஸோ நான் அப்படியே சும்மா யூரோப்பா சிட்டி மாலுக்குள்ளே வந்தேன். எதுக்குன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போகலான்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், ஒரு தாய்லாந்து செட்டப்பில் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in next video. Bye bye from me, ராஜராஜன் மட்கப்ஸ். யூரோப்பா சிட்டி மால்லேருந்து வெளியே வந்தால் அப்படியே ஒரு பில்டிங் கவுந்துருச்சுங்க. என்ன புயலில் கவுந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதோட ஆர்கிடெக்டே அப்படி தான். ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் போல் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காரு. இது என்னடா நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சும்மா கிட்ஸ் பார்க் மாதிரி தாங்க. உள்ளார குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடு. பின்னாடி இருக்கிறதா ஷவர்மா ஷாப். ஸோ திஸ் இஸ் அவர் யூரோப்பா சிட்டி மால். இந்த மால்லேருந்து டைரெக்டாக போனால் தான் அந்த நம்ம போன பார்க். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பார்க். இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? ரூமுக்கு போய் படுத்து தூங்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க கார் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ பார்க்கிங் தாங்க. பே பண்ணிட்டுலாம் கிடையாது யூரோப்பா சிட்டி மால்.